ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 320வது சிறப்பு பதிவு மகாகவி பாரதி காட்டும் ஒளிவழி யோகம் ஞானம் தெளிவு என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 18 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக கூறியுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. எனது தொலைபேசி எண் 0452420851 என்பதாகும். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். சுப்பையா என்ற இயற்பெயர் கொண்ட மகாகவி பாரதி தான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரம் தர்பாரில் நடந்த கல்வி கேள்வி விவாதங்களில் தனது 11வது வயதில் தலைசிறந்த கவிஞர்களை தோற்கடித்து சமஸ்தான மன்னரிடம் பாரதி என்னும் சிறப்பு பட்டம் பெற்றார். 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி பிறந்த அவர் 11 செப்டம்பர் 1921ஆம் ஆண்டு சென்னையில் மறைந்தார். பின்னாளில் சுப்பிரமணிய பாரதி என்று அழைக்கப்பட்ட அவர் மறைந்து 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் இப்போது வாழும் மனிதர்களுக்கும் ஓர் நல்ல வழிகாட்டியாய் உன்னதமான ஞானம் யோக கருத்துக்களை எடுத்துக்காட்டி மனிதரின் வாழ்வு அதன் இறுதி நோக்கம் குறித்து தெளிவுபடுத்துபவராய் இன்னும் ஜீவனுடன் இருக்கிறார். ஒரு சிறு பாடல் ஆழமான ஞானத்தை மனிதனின் வாழ்வு குறித்து தெளிவுபடுத்துகிறது. அது என்னவென்று பார்ப்போம். யோகம் எப்போது சித்தியாகும் என்று இந்த யோக சித்தி பாடலை பாடியுள்ளார் மகாகவி பாரதியார். தேடிச் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தன் தாயாக கருதும் சக்தியை முன்னிலையாக வைத்து இப்பாடலை பாடுகின்றார் அவர். ஒரு மனிதன் சாப்பாடு பணம்தான் வாழ்வு என ஓடி தன் வயிற்றை நிரப்பி தேவையில்லாத விஷயங்களை கதை கதையாக பேசி மனம் வாடி துன்பங்களில் உழன்று பிறர் மனம் நோகும்படியாக பல தீய செயல்களை செய்து பின் நரை கூடி கிளப்பருவம் எய்துகிறான். பிறகு வினையாக பல நோய்கள் வந்து கொடுங்காலனுக்கு யமனுக்கு இரையாகி மடிகின்றான். இது வேடிக்கையான வாழ்க்கை அல்லவா? தான் ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம் என்று கூட சிந்திக்காத மனிதன் யோக சித்தி அதாவது ஆத்ம ஞானம் அடையாமலே இறந்து விடுகிறான். சுதந்திர நிலை என்றால் என்ன என்பது தெரியவில்லை. பேரின்பம் ஆனந்தம் என்றால் என்ன என்பதை உணரவில்லை. ஆகவே அடுத்து பாடுகிறார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. எப்போது? அவர் மறைந்த 1921ஆம் ஆண்டு சுதந்திரம் இந்தியா அடையவில்லை. அதன் பின்னர் 26 ஆண்டுகள் ஆயின. ஆக முதலில் சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று பாடுவது மேலோட்டமாக வெள்ளையரிடம் இருந்து சுதந்திரம் பெற்றதை குறிப்பதாகவே நாம் கருதுவோம். ஆனால் பின்னர் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்கின்றார். அதாவது அனைவரும் ஒரே தன்மையான ஆன்மாவை கொண்டவர்களே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, ஆண் பெண் பேதம் இல்லை, உடல் என்ற உணர்வும் இல்லை. சங்கு கொண்டு வெற்றியை ஊதுவோம், இதை தரணிக்கு எல்லாம் எடுத்து ஓதுவோம் என்கின்றார்.
உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று உழைப்பிற்கும் தொழிலுக்கும் முக்கியத்துவம் தருகிறார். விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், வெறும் வீணருக்கு உழைத்து உடலும் ஓயமாட்டோம் என்பதன் விளக்கம், விழல் என்பது வளமற்ற நிலம் அல்லது புல்லை குறிக்கும். பயனில்லாத நிலத்தில் நீர் பாய்ச்சுவது எப்படி பலன் தராதோ, அதேபோல் தகுதியற்றவரிடம் வேலை பார்ப்பதோ, உதவி கேட்பதோ அல்லது தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிப்பதோ எங்களிடம் கிடையாது என்று கூறுகிறார் மகாகவி பாரதி. அப்போது யாருக்காக நம் நேரத்தை செலவிட வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அதற்கான விடை இறுதியில் வருகிறது. பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணருக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று. இது ஞானத்தின் உச்சமாகும். மனமானது உலக வாழ்க்கையில் உழலும் வரை பந்தங்களுக்கு, பாசங்களுக்கு அடிமையாகிறது, காம விகாரங்களுக்கு அடிமையாகிறது. மண், பெண், பொன் என்ற ஸ்தூலமான நாம் இறக்கையில் எடுத்து செல்ல முடியாதவற்றிற்கு அடிமையாகிறது. அனைத்தையும் செய்வது நான் என்ற அகங்காரத்துக்கு அடிமையாகிறது. எவற்றை அடைந்தாலும் இன்னும் இன்னும் என்ற பேராசைக்கு அடிமையாகிறது. இப்படி உழன்று மடிபவர்களே வேடிக்கை மனிதர்கள். பரிபூர்ணமாக ஒருவர் உள்ளார். அவர் பரமாத்மா, ஆத்மாக்களின் தலைவன். அவருக்கு அடிமை செய்து வாழ்ந்து முக்தி பேறு அடைவதே நம் வாழ்க்கையின் லட்சியம். அதற்காக பிறப்பெடுத்தவர்களே நாம். இடையில் வந்தவை உடல் முதற்கொண்டு இடையிலேயே சென்று விடும். ஆனால் என்றும் அழியாத ஆத்மாவை பரமாத்மாவிடம் ஒப்புவிப்பதே சிறந்த நம் பிறவிக்கான தலையான நோக்கம் ஆகும். இது ஈஷா உபனிஷத்திலும் வரும் ஆழமான ஞானம் ஆகும். அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அம்ருதம் அஷ்ணுதே. அவித்யா என்பது உலக அறிவு, செயல், தொழில், வாழ்க்கை திறம், விஞ்ஞானம், பணம் என்ற உடல் வாழ்க்கை, வேலை, குடும்பம், கல்வி என தேவைக்காக வாழ்வது. வித்யா என்பது ஆத்ம ஞானம், அதாவது நான் யார் என்ற தேடல் மூலம் அறியும் உண்மை, கடவுள் உணர்வு. அவித்யா மட்டும் இருந்தால் மாயா எனப்படும் உலகில் சிக்கி வேடிக்கை மனிதராக வாழ்ந்து மாய்வோம். வித்யா மட்டும் இருந்தால் வாழ்க்கை நடத்த உணவு, உடை, இருப்பிடம் இருக்காது. ஆக உபனிஷத் கூறுவது இரண்டும் வேண்டும் என்று. அவித்யா வாழ்க்கையை நடத்த, வித்யா வாழ்க்கையின் உண்மை நிலையை அறிய. அவித்யா மிருத்யும் தீர்த்வா, அதாவது உழவு, தொழில் என பாரதி கூறியது போல் செய்து உலக வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து கடக்க வேண்டும். வித்யா அமிர்தம், ஆன்ம ஞானம் மூலம் அமரத்துவம், அதாவது முக்தி அடைய வேண்டும். அவித்யா வாழ்க்கை என்பது நீரோடையில் ஓடும் படகு மாதிரி. வித்யா என்பது கரை மாதிரி. படகு இல்லாமல் கரையை அடைய முடியாது. அதுபோல் உடலை உபயோகிக்காமல் காரியங்களை ஆற்ற இயலாது. ஆனால் வித்யா என்ற கரையை அடைந்த பிறகு, அதாவது முக்தி என்ற நிலையை பரிபூரணராகிய இறைவன் மூலம் அடைந்த பிறகு ஆன்மாவுக்கு உடல் தேவையில்லை. ஆன்மா ஆனந்த சுதந்திரம் அடைந்து விடும். இரண்டையும் இணைத்து பாரதியார் பாடிய பாடலின் ஆழ்ந்த அர்த்தம் இதுவே. அடுத்து சக்தி பாடலில் வெளியாகிறது மற்றொரு உண்மை, அதீத ரகசியம். எது சக்தி? முதலில் சக்திக்கான பாரதியார் கூறும் விளக்கத்தை காண்போம். ஆதி பரம்பொருளின் ஊக்கம், அதை அன்னை என்று பணிதல் ஆக்கம். ஒரே ஏக பரம்பொருளையே அன்னையாக சக்தியாக உருவகிக்கிறார் அவர். சூதில்லை காணும் இந்த நாட்டீர், தொல்லை மதங்கள் செய்யும் தூக்கம். இதில் சூது இல்லை. தொல்லை தருவது பிரிவினை தரும் மதங்களே. மூல பரம்பொருளின் நாட்டம், இந்த மூன்று புவியும் அதன் ஆட்டம். கால பெருங்கலத்தின் மீதே எங்கள் காளி நடமுலக கூட்டம். இந்த பாதாளம், பூமி, ஆகாயம் ஆகிய மூன்று உலகங்களும் இறைவனின் ஆட்டமே. கால பெருங்கலத்தின், அதாவது காலமாகிய பெரும் போர்க்களத்தில் மகா காளி அன்னை நடமாடும் இடம். அடுத்து மூலப்பொருள் விளக்கத்தை காண்போம். மூர்த்திகள் மூன்று, பொருள் ஒன்று. அந்த மூலப்பொருள் ஒளியின் குன்று. நேர்த்தி தரும் ஒளியை எந்த நேரமும் போற்று சக்தி என்று. மூர்த்திகள் மூவர்,
பிரம்மா, சிவன், விஷ்ணு அவர்கள் உருவான மூலப்பொருள் ஒன்று. அதுவே பரம்பொருள். அது குன்றின் மேலிட்ட ஒளி பிரகாசமானது. நேர்த்தி தரும் அந்த ஒளியையே எந்நேரமும் போற்று சக்தி என்று. அடுத்து அந்த சக்திக்கு மனம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். மனம் சக்தி தனக்கே கருவியாக்கு. அது சக்தி 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 என்று பேசும், நினைப்பது எல்லாம் ஈடேறும். மனதில் சத்தியமும் நல்லருளும் சித்திக்கும். சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணமாக கைகள், கண்கள், செவி, வாய், மெய், கண்டம் அதாவது கழுத்து, தோள், நெஞ்சம், வயிறு, இடை, கால், இறுதியாக அனைத்தையும் சக்திக்கு கருவியாக்கு. மனதை கருவியாக்கினால் அது ஆனந்த கூத்தாடும். உயர் சக்திகள் சேரும். நோய்களாகிய வினைகள் அழிந்து போகும். சக்தி அருள் மாறி அதாவது மழையாக பொழியும். சித்தம் சக்திக்கு அடிமையானால் சக்தி புகழை திக்கனைத்தும் பரப்பும். அச்சம், சூது, வாது இருக்காது. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று சித்தத்தை இறைவன்பால் வைத்த பாரதி போல் முழங்கும் தேவாரம் பாடிய சைவ சமயக்குறவர் அப்பர் என்ற திருநாவுக்கரசரும் இதைத்தானே கூறினார். நாமார்க்கும் குடியல்லோம், நமனே அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை, தாம் ஆர்க்கும் குடியல்லா தன்மையான சங்கர நல்சங்க வெண்குலை ஓர்காதின் கோமாட்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய் மலர்ச்சேவடி இணையே குறுகினோமே. மகாகவி பாரதி அடிமை குறித்து கூறியதை ஒப்பிட்டால் இரண்டும் ஒன்றே. நாம் யாருக்கும் அடிமை இல்லை. யமனுக்கு பயப்பட மாட்டோம், நரகத்தில் துன்பப்பட மாட்டோம், நோய் அறியோம், யாருக்கும் பணிய மாட்டோம், இன்பமே எப்போதும். ஏனெனில் சங்கரனின் சிவந்த மலரடிகளை அடைந்ததால், அதாவது சரணாகதி அடைந்ததால் என்று கூறுகிறார். யோகம் என்றால் என்ன? ஊருக்கு உழைப்பது யோகம். போர்க்களம் புகுந்தாலும் அமைதியே மெய்ஞானம். தோன்றி அழிவது வாழ்க்கை. இதில் துன்பத்தோடு இன்பம் வெறுமை என்றோதும். மூன்றில் எது வருமேனும் களி மூழ்கி நடத்தல் பரசிவ முக்தி. முக்திக்கு இதைவிட தெளிவான விளக்கம் ஏது? பிறந்து மடிவது வாழ்க்கை. இதில் துன்பம், இன்பம், வெறுமை ஆக இந்த மூன்றில் எது வந்தாலும் அனைத்தும் இறைவன் செயலே. நான் அவன் கருவியே என்றுணர்ந்து சரணாகதி அடைந்து களிப்பில் மூழ்கி நடங்கள். அதுவே பரம், அதாவது பரம்பொருள் சிவனின் முக்திக்கு உங்களை இட்டு செல்லும் என்று வெற்றி முழக்கமிடுகின்றார் மகாகவி பாரதியார். தீர்த்தக்கரையினிலே தென்றல் வீசும் நேரத்தில் சிந்தை அமைதியுடன் தெய்வம் நினைத்திடில் அந்தம் இல்லா ஆனந்தம் தரும். அதாவது மனமாகிய இடத்தில் தூய புனித தீர்த்தத்தின் கரையில் தென்றல், அதாவது தூய எண்ணங்கள் வீசி அமைதியான மனத்துடன் தெய்வத்தை நினையுங்கள். அதுவே அந்தம் ஏதும், அதாவது முடிவு ஏதும் இல்லாத ஆனந்தம், பேரின்பம் தரும். பாரதி யார் என்பதை அறிந்து கொண்டீர்களா? அவர் ஞான கவிஞர். உலகத்துக்கே பொது உடைமையான பாடல்கள் எழுதிய தெய்வீக கவிஞர். காலம் உள்ளவரை மகாகவி பாரதியாரின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். வாழ்க மகாகவியின் புகழ், வளர்க அவரது தொண்டு. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.